டெல்லியில் தங்கள் வாழ்வாதாரத்துக்காக தமிழக விவசாயிகள் போராடி வருவதை காலை முதல் தொடர் நேரலையாக பார்த்து வருகிறோம். தற்போதைய நிலவரம் குறித்த தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் காத்திருக்கிறார். மேலும் திருச்சி மாவட்டம் புள்ளம்பாடியில் டெல்லி போராட்டத்திற்கு ஆதரவாக காலை முதல் விவசாயிகளின் உண்ணாவிரத போராட்டமும் நடைபெற்று வருகிறது. அது குறித்த தகவல்களையும் நமது செய்தியாளர் சார்ல்ஸ் தொடர்ந்து வழங்கி வருகிறார். அவரிடமும் அது குறித்து கேட்க இருக்கிறோம். முதலாவதாக செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், இன்னைக்கு காலையிலிருந்து விவசாயிகள் பல்வேறு வடிவத்துல தங்களுடைய துயரத்தை, வேதனத்தை போராட்ட வடிவில் வெளிப்படுத்திட்டு வர்றாங்க. அந்த கள நிலவரத்தை நீங்க பதிவு பண்ணிட்டே வர்றீங்க. இப்ப விவசாயிகளின் போராட்டத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு, அங்க இருக்கக்கூடிய சூழல் குறித்து சொல்லுங்க. காலையிலிருந்தே இந்த விவசாயிகளின் போராட்டத்திற்கு பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வருகின்றார்கள். உங்களால் என்னை பார்ப்பதிலிருந்தே தெரிந்து கொள்ள முடிகின்றது. தலைநகர் டெல்லியில் தற்பொழுது கடுமையான ஒரு வெயிலானது, சுட்டெரிக்கும் வெயிலானது தற்பொழுது இருந்து வருகின்றது. 36 டிகிரிக்கும் மேலாக தற்பொழுது வெயில் நீடித்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையிலும் தமிழக விவசாயிகள் இன்றைய தினம் 14வது நாளாக இந்த தொடர் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த போராட்டத்திற்கு உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளும் அவர்கள் ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து தங்கபாலு அவர்கள் நேரடியாக வந்து இங்கு ஆதரவு தெரிவித்திருந்தார். அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து அக்கட்சியின் தேசிய தலைவராக இருக்கக்கூடிய சித்தார் யெச்சூரி வந்திருந்தார். மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய டி கே ரங்கராஜன் வந்திருந்தார். தொடர்ந்து பல்வேறு தரப்பினரும் இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து வரக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு கட்டங்களாக நீங்கள் குறிப்பிட்டதை போல இந்த போராட்டங்கள் வேறு வேறு தளங்களுக்கு சென்று கொண்டிருந்தது. குறிப்பாக பிணம் போல் படுத்து கிடந்து தமிழக விவசாயிகள் இன்றைய தினம் சந்தித்து வரக்கூடிய நிலைமை இதுதான் என்று எடுத்துரைக்கும் வகையில் ஒரு தெரு நாடகம் ஒன்றினை நடத்தி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருந்தார்கள். இன்றைய தினம் கூட அவர்கள் எலிக்கறி உண்ணும் அந்த போராட்டத்தினை தொடர்ந்து மேற்கொண்டிருந்தார்கள். இவர்களுக்கு இந்த ஆதரவு என்பதும் தற்பொழுது பெருகி வரக்கூடிய சூழ்நிலையில் மத்திய அரசிலிருந்து தங்களிடம் இதுவரையும் கூட பேசுவதற்கு பெரிய அளவில் யாரும் முன்வரவில்லை என்ற ஒரு விஷயமானது கூறப்பட்டு வருகின்றது. தன்னார்வலர்கள் தான் தற்பொழுது இவர்களுக்கு பொருளுதவியும் செய்து வருகின்றார்கள். உணவு வசதிகளும் அவர்கள் தான் தற்பொழுது மேற்கொண்டு வருகின்றார்கள். டெல்லியில் பயிலக்கூடிய மாணவர்களும் சரி, இங்கு பணியில் இருக்கக்கூடிய உயர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய பணியில் இருக்கக்கூடியவர்களும் சரி, நடுத்தர வர்க்கத்தினர், ஏழை மக்கள் என்று எந்த விதமான பாகுபாடும் இன்றி இந்த விவசாய போராட்டத்தில் கலந்து கொள்பவர்களுக்கு உணவு மற்றும் அவர்களுக்கு தேவையான மருந்து வசதிகள் ஆகியவை தொடர்ந்து செய்யப்பட்டு வருகின்றது. நம்மால் பார்க்க முடிகின்றது. இவர்கள் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒன்றாக இணைந்து அவர்களாக பணம் சேமித்து இந்த போராட்டத்திற்கு வருபவர்களுக்கு உணவளித்து வருகின்றார்கள். இவர்களிடம் நாம் இது தொடர்பாக கேட்ட பொழுது, ஊருக்கே உணவு வழங்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் ஒருவேளை உணவு வழங்குவதை நாங்கள் பெருமையாக கருதுகிறோம் என்று கூறியிருக்கின்றார்கள். இந்த போராட்டத்தில் வரவங்களுக்கு இப்போ நீங்க உணவு வழங்கிட்டு இருக்கிறீங்க, யார் யாரெல்லாம் சேர்ந்து இதை பண்றீங்க, எந்த நோக்கத்துக்காக பண்றீங்க சார்? இது வந்து தனிப்பட்ட முறை கிடையாது. இது விவசாயிகளோட சென்னையிலேருந்து இங்கே வந்திருக்கு, தமிழ்நாட்டில் பல பகுதியிலிருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து உணவு அளிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து ஒரு நாள் இல்லை 2 நாள் காலம் தொட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இங்கே வந்து சாப்பாடு போடுறது பெரிய விஷயம் கிடையாது. நாங்கள் இங்கே ஒரு 15 பேர் இருக்கிறோம். ஸோ அவங்களுக்கு நண்பர்கள் யாராவது தெரிஞ்சோம் அவங்க மூலியமாக ஹெல்ப் கேட்டு, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக ஹெல்ப் கேட்டு, ஸோ எல்லாருமே ஒரு 500 1000 அப்படி சேர்ந்து தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இது கடந்த ஒரு 12 நாளாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இவங்க போராட்டம் தொடர வரைக்கும் நாங்களும் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த உணர்வுபூர்வமான விஷயங்களை நம்மால் பார்க்கின்றது. தலைநகர் டெல்லியில் ஏற்கனவே ஜல்லிக்கட்டு தொடர்பான போராட்டங்கள் நடந்த பொழுது கூட தமிழகத்தில் எந்த அளவிற்கு அந்த போராட்டத்திற்கான வீரியம் இருந்ததோ அதே அளவிற்கு இந்த விவசாயிகள் போராட்டத்திற்கும் அதிகரித்து வருகின்றது. தொடர்ந்து இவர்கள் இந்த விவசாயிகளின் கோரிக்கைகள் நிறைவேறி இவர்கள் ஊர் திரும்பும் வரை இவர்களது இந்த போராட்டமானது தொடரும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தம்பி தமிழரசன்.